ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவாளுக்கு கடுமையான காய்ச்சல், கபம். வெங்குடி டாக்டர் என்பவர்தான் பெரியவாளை பரிசோதித்து மருந்து கொடுப்பார். இந்த தடவை அவர் கொடுத்த மருந்துகளையும் சாப்பிடவில்லை. காய்ச்சல் கபம் இறங்கவும் இல்லை. ஒரு பக்தை தினமும் தரிசனத்துக்கு வருபவர். பெரியவாள் நிலைமையை பார்த்து குங்குமப்பூவை சந்தனக்கல்லில் இழைத்து கொஞ்சம் சூடு பண்ணி பெரியவா நெற்றியில் பற்று போட்டு கொள்ளும் பக்குவத்தில் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த அம்மாள் வெகு பக்தியுடன் கொடுத்த விலை உயர்ந்த அந்த பொருளை ஏதோ சாமானிய பொருளை ஏற்பது போல குங்குமப்பூ இருந்த வாழைப்பழ தொன்னையில் பெற்றுக்கொண்டு மோனாவில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டார்கள். அந்த சமயம் காமாட்சி அம்மன் வீதி உலா மடத்தில் அருகே வந்து கொண்டிருந்தது. வாசல்லே காமாட்சி வந்திருக்கா, தரிசனம் பண்ணிட்டு வாயேன். அம்மையார் வெளியே போனார். அவர் நகர்ந்ததும் ஒரு குடியான பெண்மணி தரிசனத்துக்கு வந்தார். ஏழை என்று முகத்தில் ஒட்டியிருந்தது. இடுப்பில் ஒரு குழந்தை, 6 மாதம் இருக்கும். முட்ட ஜலதோஷத்துடன் திணறிக் கொண்டிருந்தது. குழந்தைக்கு ஜலிப்பு மருந்து வாங்கக்கூட முடியலே சாமி, திருநூறு கொடுக்கணும் என்று அழாக்குறையாக பிரார்த்தித்து கொண்டாள் அந்த பெண்மணி. அவசரமாக குங்குமப்பூ தொன்னையை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்து உடனே வீட்டுக்கு போய் குழந்தையின் நெற்றியில் 2-3 முறை தடவச் சொன்னார்கள் பெரியவா. அந்த பெண்ணும் உடனே போய்விட்டாள். ரோட்டிலே தூசி விழுந்திரும், மறைச்சி ஜாக்கிரதையை எடுத்துட்டு போ என்று எச்சரிக்கை வேறு. அடுத்த நிமிடம் மோனாவில் இருந்து குங்குமத்தை கொஞ்சம் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பசை மாதிரி ஆக்கி நெற்றியில் பற்று போட்டு கொண்டார் போல் இட்டு கொண்டார்கள் பெரியவா. வீதி வலம் வந்த காமாட்சியை தரிசித்து விட்டு மோனாவின் அருகில் வந்து நின்றார் குங்குமப்பூ அம்மையார். ஈஸ்வரா, நான் கொண்டு வந்து கொடுத்த குங்குமப்பூவை பெரியவா 10 போட்டு கொண்டிருக்கா என்று ஏராளத்துக்கு மகிழ்ச்சி. மறுநாள் அந்த அம்மையார் தரிசனத்துக்கு வந்தார். உன் குங்குமப்பூவால் கபம் குறைந்தது. அந்த அம்மையாருக்கு உடலெல்லாம் புல்லரித்தது. உன் குங்குமப்பூவால் ஏன் கபம் குறைந்தது என்று பெரியவா சொல்லவில்லை. ஆனால் ஏதோ ஒரு ஜீவனுக்கு அந்த அம்மையார் கொடுத்த குங்குமப்பூ பயன்படத்தானே செய்தது. அத்துடன் அந்த அம்மையாரின் மெய்யான பக்தியை வேறு எந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுவது? ஆனால் நடந்த நாடகத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த அணுக்கு தொண்டர்களுக்கு உண்மை தெரியும். விலை உயர்ந்த குங்குமப்பூ சார்ந்து ஒரு ஏழை வீட்டு குழந்தையின் துன்பத்தை போக்கியது என்ற தெய்வ ரகசியம் தொண்டர்களுக்கு அனுபவம் தானே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய